40 கோடி சம்பளம், 1000 கோடி சொத்து, தன்னை ஒதுக்கியதாக நடிகை குற்றச்சாட்டு. ஹீரோக்களை விட அதிக சம்பளம் வாங்கின ஸ்டார் நடிகை, சுமார் 1000 கோடி சொத்துக்களுக்கு அதிபதி. திரையுலகம் தன்னை ஒதுக்குனதா குற்றம் சாட்டினவங்க இப்போ ஹாலிவுட்ல இருந்து பேன் வேர்ல்டு படத்துல நடிக்கிறாங்க. அந்த நடிகை யார் தெரியுமா? சினிமா ஒரு மாய உலகம். இதுல யாருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். அதிர்ஷ்டம் இருந்தா திறமை இருக்காது, திறமை இருந்தா அதிர்ஷ்டம் இருக்காது. இது இரண்டுமே இருக்கிறவங்க இன்னைக்கு ஸ்டார் அந்தஸ்துல இருக்காங்க. திறமை மட்டும் போதாது, கடுகளவு அதிர்ஷ்டமும் வேணும் அப்படின்னு மூத்த நடிகர் கோட்டா சீனிவாசராவ் ஒரு தடவை சொல்லியிருந்தாரு. நடிகைகளோட வாழ்க்கையும் அப்படித்தான். இந்திய சினிமாவில ஹீரோக்களுக்கு நிகரா சம்பளம் வாங்கின ஒரே நடிகை அப்படின்னா அது பிரியங்கா சோப்ரா தான். பாலிவுட் தன்னை ஒதுக்குனதா அவர் வேதனைப்பட்ட தருணங்களும் இருக்கு. ஸ்போர்ட்ஸ், டிஎன்ஏ போன்ற சர்வதேச இதழ்களின்படி பிரியங்கா சோப்ரா ஒரு படத்துக்கு 40 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க. இப்போ ஹாலிவுட்ல கவனம் செலுத்துற பிரியங்கா, ராஜமௌலி இயக்குற பேன் வேர்ல்டு படத்துல மகேஷ் பாபுவுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. இந்த படத்துல ஹீரோவுக்கு இணையான கதாபாத்திரத்துல பிரியங்கா நடிக்க போறாங்க. அவங்களுக்காகவே ராஜமௌலி பிரத்யேகமா ஆக்ஷன் காட்சிகளை வடிவமைச்சிருக்கிறதா கூறப்படுது. அவங்க 35 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்க போறதா தகவல் வந்திருக்கு. பீகார்ல பிறந்த பிரியங்கா சோப்ராவோட தந்தை ராணுவ அதிகாரி. மாடலிங் மூலமா தன்னோட பயணத்தை தொடங்கி 2002ல விஜய்க்கு ஜோடியா தமிழன் படம் மூலமா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா பாலிவுட்ல நுழைஞ்சு பல ஹிட் படங்களை கொடுத்திருக்காங்க. உச்சத்துல இருந்தப்பவே ஹாலிவுட்டுக்கு போனாங்க. அங்க குவான்டிகோ தொடர் மூலமா உலக அளவுல பிரபலமானாங்க. பாலிவுட்ல இருந்து ஹாலிவுட்ல போய் செட்டில் ஆகுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அங்க மறுபடியும் ஆடிஷன்ஸ்ல கலந்துக்கிட்டு தங்களை நிரூபிக்கணும். இதுல பிரியங்கா தன்னோட திறமைய வெளிப்படுத்தினாங்க. இப்போ ஹாலிவுட்ல அதிக சம்பளம் வாங்குற இந்திய நடிகைகள்ல பிரியங்கா முன்னணியில இருக்காங்க. பாலிவுட்டை விட்டு வெளியேறினதுக்கான காரணத்தையும் அவங்க ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க. பாலிவுட்ல அரசியல் அதிகமாயிடுச்சு, சிலர் எனக்கு வர வாய்ப்புகளை தடுக்கிறாங்க, அவங்களோட எனக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுச்சு, அதனாலதான் வெளியேறினேன் அப்படின்னு பிரியங்கா மறைமுகமா தெரிவிச்சாங்க. தற்போது பிரியங்கா சோப்ரா ஹாலிவுட்ல ஃபுல்லா செட்டில் ஆயிட்டாங்க. ஹாலிவுட்ல பாடகர் நிக் ஜோனஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு வாடகை தாய் மூலமா ஒரு மகளும் இருக்காங்க. நிக் ஜோனஸ் பிரியங்காவை விட 10 வயசு சின்னவர். சமீபத்துல இந்தியாவில் இருக்கிற சில சொத்துக்களை பிரியங்கா வித்திருக்காங்க. அவங்களோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் 1000 கோடி அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. இது அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது. தற்போது ராஜமௌலி படத்துல நடிக்கிற பிரியங்கா இந்தியா வராங்க. வெளிநாட்டுல இந்திய பண்டிகைகளை கொண்டாடி சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டுட்டும் வராங்க.